Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே நோய் குணமாக தனிமையில் ஜெபம் செய்ய வேண்டும் என கூறி இளம்பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்ற மத போதகர் பிடிபட்டார். 26 வயது இளம்பெண் ஒருவர் திருமணமாகி 2 வருடமாகியும் குழந்தை இல்லாமல் இருந்ததுடன் தற்போது உடல் நலம் சரியில்லாததால் மேக்கா மண்டபத்தில் உள்ள போதகர் ரெஜிமோனிடம் ஜெபம் செய்ய சென்றுள்ளார். அப்போது ரெஜிமோன் தனி ஜெபம் செய்ய வேண்டும் என கூறி இளம்பெண்ணை தனியாக அறைக்கு அழைத்துச் சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்றுள்ளார். அங்கிருந்து தப்பி ஓடி வந்த இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் மத போதகர் ரெஜிமோன் பிடிபட்டார். விடிய ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ராஜமங்கலத்தில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவளித்த ராஜேஷ் என்பவர் பிடிபட்டார். 33 வயது பெண் வீட்டில் தனியாக இருக்கும்போது எதிர் வீட்டில் வசிக்கும் ராஜேஷ் என்பவர் மது அருந்திவிட்டு தொடர்ந்து கலாட்டா செய்வதை வழக்கமாக வைத்திருந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் மதுபோதையில் ராஜேஷ் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் ராஜேஷ் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நாள்தோறும் கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுவது ஒருபுறம் என்றால் பாலியல் வன்கொடுமைகளும் அதிகரித்திருப்பது மக்களை அச்சமடைய வைத்துள்ளது.